Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல Medical Coding General Guideline Part 12 வீடியோ. அதுல 17th Guideline Borderline Diagnosis பத்தி தான் பார்க்க போறோம். Borderline அப்படின்னா என்னன்னா ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா இருக்கிறதா வந்து borderline அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து 100க்கு 35 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 35ங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்ட வேல்யூ. அதுல இருந்து ரொம்ப அதிகமா மார்க் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி போகும். அதே கிட்டத்தட்ட ஒரு 35, 36 அந்த மாதிரினா பார்டர்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. 34 அப்படின்னா பார்டர்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்களே. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு கொஞ்சம் நெருக்கமா முன்ன பின்ன இருக்கிறதா வந்து பார்டர் லைன் அப்படின்னு யூஸ்வலா சொல்லுவாங்க. டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் சேம் தான். அந்த நார்மல் வேல்யூல இருந்து எப்படி வேரி ஆகுறது அப்படிங்கறத பொறுத்து பிசிஷியன் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு பார்டர் லைன்ல இருக்கிறா இல்ல கன்ஃபார்மா இருக்குதா அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிசிஷியனே வந்து செக் பண்ணி பார்த்து நமக்கு டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு லேப் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு இல்ல ஒரு பிளட் ப்ரெஷர் வச்சுட்டு இது ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு பார்டர்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவை கிடையாது. அது எல்லாமே டாக்டரே பார்த்து டயக்னோஸ் பண்ணி நமக்கு என்ன டிசீஸ் அப்படிங்கறத சொல்லிடுவாரு. ஸோ அதை சொன்னதை பொறுத்து எப்படி கோடு கிடைக்குது அப்படின்னு கோட் புக்ல செக் பண்ணி கோட் பண்ண வேண்டியதான் நம்மளோட வேலை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் யோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கைட்லைனில் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிஷன் வந்து நமக்கு பார்டர்லைன் டயக்னோசிஸ் சார்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் டயக்னோசிஸாக எடுத்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். அன்லஸ் இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ரொவைட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் என்ட்ரி, அதாவது கோட் புக்ல ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான என்ட்ரி இருக்கும் பொழுது அந்த என்ட்ரியில என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த கோடு தான் நீங்க கொடுக்கணும். என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா நம்ம கோட் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த கோட் புக்ல ஸ்பெசிஃபிக்காவே பார்டர் லைன் அப்படின்னு சொல்லி அந்த டிசீஸ்க்குரிய கோட் ஸ்பெசிஃபிக்கா வந்துச்சு அப்படின்னா அந்த கோடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபிசிஷியன் வந்து பார்டர்லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும்பொழுது அதுக்கு கோடு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். யூஸ்வலாக டயபெட்டிஸ்க்கு கோடு வந்து E11.9 இ சீரிஸ் கோடு வரும். ஓகேங்களா. ஆனால் பார்டர்லைன் டயபெட்டிஸ்க்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் என்ட்ரி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீழே வந்து நான் கோட் புக்கோட ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் பார்டர் லைன் அப்படின்னு போய் நம்ம பார்க்கும்பொழுது கீழே டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் என்ட்ரி இருக்கு. கோட் புக்ல பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அதுக்கு நேரம் என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்னா R73.03 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து R73.03 ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு தான் நம்ம கோட் பண்ணணும். சேம் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் ஆல்சோ. இப்போ ஹைப்பர் டென்ஷன் வந்து நார்மல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா I10 கோடு கொடுத்துருவோம். இதே பார்டர்லைன் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கோட் புக்ல செக் பண்ணி பார்க்கலாம். பார்டர் லைன் வருதா கோடு அப்படின்னு சொல்லி தனியாக கோடு வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தோம்னா R03.0 இருக்கு. ஸோ இந்த கோடு தான் நம்ம வந்து பின்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கோட் டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து கொடுத்துடணும். Let's see another example. இப்போ physician வந்து borderline personality disorder அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ personality borderline personality F60.3 நம்ம அதுக்கு கோட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா borderline personality disorder. ஸோ இந்த கோடை நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் கோட் என்ட்ரி இருக்கும் பொழுது நம்ம கோட் பண்ணிடுவோங்கிறது கிளியராக இருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு பார்டர்லைன் டயக்னோசிஸ் ஃபிசிஷியன் சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கோட் என்ட்ரி இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த டயக்னோசிஸை வந்து கன்ஃபார்ம் டயக்னோசிஸாக நீங்கள் அந்த டயக்னோசிஸ்க்கு என்ன கோட் வருமோ அதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் கோட் என்ட்ரி இருக்கும் பொழுது நம்ம கோட் பண்ணிடுவோங்கிறது கிளியராக இருக்கு. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு பார்டர்லைன் டயக்னோசிஸ் ஃபிசிஷியன் சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கோட் என்ட்ரி இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த டயக்னோசிஸை வந்து கன்ஃபார்ம் டயக்னோசிஸாக நீங்கள் அந்த டயக்னோசிஸ்க்கு என்ன கோட் வருமோ அதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க ஐபியா இருந்தாலும் ஓபியா இருந்தாலும் இந்த கைட்லைனை ஆஸ் சச் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்சர்டன் டயக்னோசிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதனால இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்சர்டன் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஃபிசிஷியன் வந்து சஸ்பெக்ட் பண்ற கண்டிஷனை தான் வந்து அன்சர்டன் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில டைம் வந்து ஃபிசிஷியன் வந்து இந்த மேபி உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், மேபி இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து அன்சர்டன் டயக்னோசிஸ்
டயக்னோசிஸ்னு சொல்லுவாங்க. இத வந்து ஓபில வந்து அன்சர்டைன் டயக்னோசிஸ் அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா கோட் பண்ண மாட்டாங்க. ஐபிய பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இன்பேஷண்ட்ல டிஸ்சார்ஜ் சம்மரில அன்சர்டைன் டயக்னோசிஸ் மீன் பாசிபிள் வைரல் இன்ஃபெக்ஷன், பாசிபிள் செப்சிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா, அதை கன்ஃபார்ம் டயக்னோசிஸா எடுத்து கோட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த பார்டர் லைன் டயக்னோசிஸ்க்கும் இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டும் வேற வேற. அதனால நீங்க வந்து 2 பேருமே ஓபி அண்ட் ஐபி 2 கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து இந்த கைட்லைன் வந்து பொருந்தும். அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டா வந்து எப்பெல்லாம் இந்த பார்டர் லைன் டயக்னோசிஸ் பத்தின டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கிளியரா ஃபிஷன் குடுக்கலையோ, நீங்க வந்து தாராளமா பிசிஷியன்ட்டே வந்து query ரைஸ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிசிஷியன் பார்டர் லைன் டயக்னோசிஸ்ன்னு சொல்லியிருக்கிற கண்டிஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான பார்டர் லைன் அப்படின்ற மாதிரியே கோட் புக் இண்டெக்ஸ்ல கோட் கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த கோட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அதை கன்ஃபார்ம் டயக்னோசிஸா கன்சிடர் பண்ணி அந்த டயக்னோசிஸ்க்கு என்ன கோட் வருமோ அதை நீங்க கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஐபி அண்ட் ஓபி 2 பேருக்குமே பொருந்தும். இந்த டாக்குமெண்டேஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாட்டி நீங்க பிசிஷியன்ட்ட query ரைஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் கைட்லைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.